பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை குட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். கொலசேயர் 3:2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, பூமியில இருக்கிற எல்லாமே ஒரு நாள் மறைந்து போயிடும். ஆனா அதை விட மேலானது என்ன? ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க சென்றடைகிறது, பரலோக ராஜ்யத்தை கிட்டி சேர்றது. ஆண்டவர் அதற்கு நாங்க தகுதி உள்ளவங்களாக நாங்க எங்களை மாற்றிக்கொள்ளணும். இந்த பூமியில இருக்கிற உலக பிரகாரமான காரியங்கள், அற்பமான காரியங்களை நோக்கி ஓடாதபடி கடவுள் அண்டையில் சேர்றதுக்கு என்ன வழி இருக்கு என்று நாங்க சிந்திக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, தேவனுடைய வழியில் நடந்து வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தேவனே, நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து கொண்டிராதபடி தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொண்டு உமக்கு பிரியமானவர்களாக உம்மண்டையில் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் புரியுங்க. ஆண்டவரே, உம்மோடு சேர்ந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் புரியுங்க. அதை நீ செய்கிறபடியினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு இது பலனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்துடும்.